அம்மையினாலே வைசூரினாலே ரொம்ப உடனே ஒட்டிக்கும் அப்படின்னு பயப்படுவா. அதனால தான் அவன் என்ன பண்ணான்னார், அதுக்கு தலைக்கு தண்ணி விடுற வரைக்கும் அவளை தனியாக ரூம்லேயே வச்சிருந்தா. இப்போ சோஷியல் டிஸ்டன்ஸ், குவாரண்டைன் அப்படின்னு இங்கிலீஷில் மட்டும் சொல்லிட்டோன்னா எல்லாம் நமக்கு உடனே பிரமாதமாக ஆகிடும். தனியாக ஒரு இடத்துலையே அவளை வச்சு, அந்த வீட்டுக்குள்ளே கூட இன்னொருத்தர் வரக்கூடாதுங்கிறதுக்காக வாசல்லையே ஒரு வேப்பலையை சொருகி இண்டிகேஷன், ஏன்னா அவளுக்கு ஒட்டின்னு விட போகிறதோன்னு இப்படியெல்லாம் பாதுகாத்து அவளை வச்சு, அவளுக்கு எதுவும் ஆகிடப்படாது, அவள்கிட்ட போகிற நமக்கு எதுவும் ஆகிடப்படாதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மைக்காக இப்படி தனியாக வச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ண, நான் 12 நாள் 11 நாள் 12 நாள் கழித்து முதல்ல 3 ஜலம் விட வரைக்கும் வெளியில் விட மாட்டா. அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த 14 days தான். இப்போ ஏர்போர்ட்டில் போய் 14 days இருங்கோ இல்லையா, அப்போ வீட்டுக்குள்ளே 14 days இருந்தோம், அவ்வளவுதான். வச்சிருந்தா அந்த தண்ணி விடுறதுக்கு அப்பவும் எப்படி வச்சுருந்தான்னு, அவளுக்கு பாயில் படுக்க வைக்க மாட்டான். ஒரு அன்னன்னைக்கு தோச்ச துணியில் கீழே படுக்க வச்சு வேப்பலையை போட்டு, வேப்பலையும் மஞ்சளையும் போல சாணியை போல இனிமேல் ஆன்டிபயோட்டிக் உலகத்திலே எங்கேயும் கிடையாது, பவர்ஃபுல். இது 3 இருந்து கொடுத்தனா ஒரு இடத்துல ஆரோக்கியம்தான். அப்படி இருக்கிறதுனால தான் அதை நாம் தெய்வமாக கொண்டாடுறோம். அந்த சாணியை பசுவை தெய்வமாக கொண்டாடுறோம், அந்த வேப்ப மரத்தை அம்பாளாக கொண்டாடுறோம். மற்ற இலை மாதிரியா வேப்பலையை நினைக்கிறோம்? இல்லை. மற்றது மாதிரியா மஞ்சளை நினைக்கிறோம்? இல்லை. இப்படி இந்த மஞ்சள் வேப்பலை அதை அரைச்சி உடம்பு முழுக்கலும் தடவி அவளுக்கு தண்ணீரை விட்டு அந்த வெந்நீரில் வேப்பிலையை போட்டு இதெல்லாம் பண்ணி எவ்வளவு கேர்ஃபுல்லாக பார்த்துண்டா. ஒரு ஆஃபீஸ் என்ன, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் அப்போலோவில் இருக்கிற இன்டென்சிவ் கேரை விட பிரமாதமாக இவ வச்சுருந்தா அந்த இடத்த, ரூமை. என்ன ஆனால் அந்த பாட்டிமாக்கள்லாம் ஒன்றும் படிக்கலை, படிக்காத பாட்டிமாவே இவ்வளோ கெட்டிக்காரிகளாக இருந்தா. அப்படின்னா இப்போ மாதிரி டாக்டரேட்லாம் படிக்க வச்சுருந்தா உலகத்தில் ஒருத்தர் பொழப்பு நடத்த முடியாது. அப்படி ஒரு சுத்தத்தையும் சொல்லியிருந்தா. இதை ஒரு நமக்கு மத ரீதியாக சொல்லி, அதை ஒரு சாஸ்திரமாக சொல்லி, ஆச்சாரம்னு சொல்லி, அனுஷ்டானம்னு சொல்லி, ஒரு கம்பல்ஷன் நமக்கு அதில் ஒரு வரணும். பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நீ ஃபாலோ பண்ணுங்கிறதுல இருந்தாவா. அப்படிலாம் வச்ச வரைக்கும் ஒன்றும் இல்லை. அதை எல்லாத்தையும் விட்டதுக்கு அப்புறம் தான் இப்படி நாளொரு மேனி பொழுதொரு பயம் திண்டாடுறோம். இதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பனையாக இருக்கணும். சரி, இப்போ கொரோனா வந்தது, இப்போவான நமக்கு படிப்பனை இருக்கும், நம்மளாம் திருப்பி ஆச்சார அனுஷ்டானமாக சாஸ்திரப்படி இருப்போமான்னா அவ்வளோதான். 31ஆம் தேதி ஆகிடுத்துன்னா திருப்பி பழைய குரடி கதவை திரடின்னு நமக்கு இந்த குணம்தான் வந்துடும். இருக்கக்கூடாது. குழந்தைகளுக்கு இதெல்லாம் புரியணும். குழந்தைகள் எல்லாம் படித்து என்னெல்லாமோ தெரிஞ்சுக்கா. அப்படி எல்லாம் இல்லாத ஆயுசு முழுக்கலும் அன்னன்னைக்கும் அந்த இருக்கிறது தான் சௌச்சம், நீட்னஸ். அடுத்தது 5வது அனாயாசம். ஆயாசம்னாலே ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறது, கஷ்டப்படுத்திக்கிறது. அனாயாசம்னா ஈஸியாக எடுத்துன்னு ஒரு காரியத்தை பண்ணுறது. இப்போ எல்லாருக்கும் அதுதானே தெரியல, தொட்டத்துக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன். இந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இல்லாத இருக்கிறதுக்கு பேர் அனாயாசம்னு பேர். அதாவது ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறது எந்த விஷயமா இருந்தாலும். நமக்கு அதுதான் மாட்டேங்கிறது. ஆட்டோ கிடைக்கலனா டென்ஷன், பால்காரன் வரலேனா டென்ஷன், ரிக்ஷாக்காரன் வரலேனா டென்ஷன், எல்லாத்துக்கும் டென்ஷன். ஆஃபீஸில் போனால் டென்ஷன், வீட்டில் வந்தால் அதை விட டென்ஷன். கடைசியில் என்ன, ஹைப்பர் டென்ஷன், அதுக்கு மேலே ஹார்ட் அட்டாக்கு, பிபி. அப்படி இருக்கக்கூடாது. அதை ஒரு வர்ச்சுவாக சொல்லியிருக்கு. என்ன பண்ணணும்னு, என்னமோ நடக்கிறதா நடக்க போகிறது. நீ தலைகீழ நின்னத்தினால, ஏறி குதிச்சத்தினால உடனே உன் இஷ்டப்படி ஒன்றும் மாறிட போகிறது இல்லை. எது நடக்குமோ நடந்தே தீரப்போகுது. அப்போ என்ன பண்ண, எடுத்துக்கோ, லைட்டாக எடுத்துக்கோ. நீ இன்னும் கவலைப்பட்டதுனால ஒன்றும் நடந்துட போகிறதில்ல, கவலைப்படாததுனால ஒன்றும் நின்றுட போகிறதில்ல. இப்படி சில பேர் இருப்பா.
எங்கள் அப்பாலாம் அப்படி தான் இருந்தார். எப்பேற்பட்ட மலையை பெரட்டணுன்னா கூட பெரட்டிடலாமே அப்படிம்பார். என்ன மலையை பெரட்டுறது ஈஸியான்னா போய் பெரட்டுறதே பார்த்துப்போமே அப்படிம்பார். அதுக்காக இப்போயே பயப்பட முடியுமா என்ன? இப்படி எல்லாத்தையும் லைட்டாக எடுத்துக்கிறது. அதுக்காக உடனே சோம்பேறித்தனம்னு இல்லை, அந்த வேலை செய்யறதே அதில் முனைப்போடு செய்யறது. ஆனால் அதை லைட்டாக எடுத்துக்கிறது. சில பேருக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின், காரியம் வரப்போகிறது, நாளைக்கு வரப்போகிறதுங்கிறதுக்கு இன்னிலேருந்தே, நாளைக்கு யாரோ 2 பேர் சாப்பிட வரப்போகிறாங்கிறதுக்கு இன்னிலேருந்தே வீடு கூத்துல நடக்கும், அமக்களப்படும். வந்துட போகிறா வரட்டுமே, வந்துட போகிறான்னா வரத்துக்கு தானே கூப்பிட்டுருக்கு. இன்னும் சில பேருக்கு என்ன, நீ இப்படி கணவன் மனைவியில் யாரானும் ஒருத்தர் இப்படி லைட்டாக இருந்துட்டாருன்னு வச்சுக்கோ, கணவன் இருந்துட்டான்னா போச்சு, மனைவிக்கு இன்னும் அதுவே டென்ஷன். எங்கள் வீட்டில் அது மாதிரி நடக்கும். என்ன எதுக்கு டென்ஷன்? உங்களுக்கு தான் ஒன்றும் டென்ஷன் இல்லை அப்படின்னு உனக்கு டென்ஷன். ஒரு காரியத்துக்கு டென்ஷன் படமாட்டேங்கிறேன்னு டென்ஷன் பட்டால் நான் என்ன பண்ண முடியும்? சும்மா உட்காண்டே இருக்கிறது, ஒரு பொறுப்பே இல்லை. டென்ஷன் அப்படின்னா கத்திக்கோ. அப்படி இல்லாத இருக்கிறது தான் அனாயாசம். மங்களம். மங்களம்னா இதுக்கு ஒன்றும் எக்ஸ்பிளனேஷனே வேண்டாம், பார்த்தாலே எப்படி இருக்கார் சார், என்ன அமைதியாக எப்படி இருக்கார் அப்படின்னு ஒருத்தரை பார்த்த உடனே நமக்கு அவளை பார்த்து நமக்கு அவளை மாதிரி இருந்தால் தேவையில்லை போல என்னமோ நம்மளை அறியாத அவள்கிட்ட ஒரு அபிமானம் வராப்பில் இருக்கு இல்லையா, அப்படி இருக்கிறது மங்களம். கடைசி 7வது என்னென்ன, அகார்பண்யம். கார்பண்யம்னா கஞ்சத்தனம், அகார்பண்யம்னா நேர் ஆப்போசிட். அப்படின்னா மெக்னானிமஸாக இருக்கிறது, தாராள புத்தியோடு இருக்கிறது. எதை எடுத்தாலும் கஞ்சத்தனம். சில பேர் கடைக்கு வந்தால் எந்த சாமானை பார்க்க மாட்டான், முதல்ல விலையத்தான் பார்க்குறது. எங்கள் வீட்டில் பரியாசம் பண்ணோம். எங்கள் அண்ணாவும் எங்கள் அப்பா எல்லாரும் போய் எங்கள் அக்காவுக்கு தீபாவளி ட்ரெஸ் வாங்கிட்டு வருவா. வாங்கிட்டு வரத்தையே எங்கள் அண்ணா வரத்தையே எங்கள் அப்பாட்ட சொல்லுவோம், முதல்ல அந்த ப்ரைஸ் டேக்கை பிச்சுடுவோம்போ. ஏன்னா அவள் பார்த்தோடனே புடவையை பார்க்க மாட்டா, ப்ரைஸை தான் பார்ப்போம். அது 1000 ரூபான்னா நல்ல புடவை, 100 ரூபான்னா நல்லா இருக்காது, பார்த்தா கடைசியில் 100 ரூபா தான் நல்லா இருக்கும். சில பேருக்கு அப்படி குணம், அப்படி இருக்கக்கூடாதான். அது என்னென்ன, கஞ்சத்தனம் விடக்கூடாது. அதுக்காக உடனே ஊதாரித்தனம்னு இல்லை, எதுக்கு பண்ணணுமோ பண்ணுறதுல பண்ணணும், எங்கெங்கே அளவோடு இருக்கணுமோ அங்கேயும் இருக்கணும். அதுதான் அகார்பண்யம். கடைசியில் 8வது அஸ்பிருஹா. அப்படின்னா பற்று இல்லாமல் இருக்கிறது. பற்று இல்லாமல் இருக்கிறது அப்படின்னா உடனே சன்னியாசியாக இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, ரொம்ப ஈஷறது. சில பேர் என்ன பண்ணால் ஒருத்தட்ட ஈஷினாக்க ஒரேடியாக ஈஷறது, அப்புறம் அறுத்தாக ஒரேடியாக திரும்பியே பார்க்காத இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி தாமரை இலை தண்ணி மாதிரி இந்த உலகத்தில் பழகணும். அது எங்கே, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு அளவு தெரியணும், எக்ஸ்ட்ரீமுக்கு போகக்கூடாது. அதுதான் அஸ்பிருஹா. இப்படி இந்த 8 குணமும் இருந்ததுனால் ஒருத்தனுக்கு அவன்தான் முழு மனிதன். இது இல்லைன்னா 8 கோணலாக இருந்ததுன்னா ஒருத்தரும் கிட்டேயே வரமாட்டா. இந்த 8ம் இல்லைன்னா கூட இதில் எந்த குணம் இருந்தாலுமே பெருசு தான். நீங்கள் ஒன்றும் வேண்டாம், 8 குணம் இருக்க வேண்டாம், இதில் 1 2 நம்மள்கிட்ட இருந்தாலே உலகம் நம்மளை பெருசாக மதிக்கும். சார் அவர் பெரிய எதை கேட்டாலும் வள்ளியிலும் கொடுப்பார் சார் அப்படின்னு உங்களுக்கு அந்த கஞ்சத்தனம் இல்லாத, அகார்பண்யம் இல்லாத தாராள மனசு இருந்தாலே உலகம் உங்களை கொண்டாடும். யாரை பார்த்தாலும் அன்பை காமிச்சாலே, தயை இருந்தாலே கொண்டாடும். ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்தாலே என்ன தான் போகும், அவர் ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக அப்படி இருக்காருங்க. இந்த 8 குணத்தில் 1 2 இருந்தாலே உலகம் நம்மளை பெருசாக நினைக்கணும். இந்த 8ம் சேர்ந்து இருந்துன்னா எப்படி இருக்கும்? அந்த 8ம் சேர்ந்து ஒருத்தரால் இருக்க முடியுமா? அப்படி கூட ஒரு மனுஷாலாம் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது சார், ஏதோ புஸ்தகத்தில் வேணால் எழுதலாம் சொல்லலாம், நிஜமாகவே இப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா, இருக்குமான்னு
அந்த 8 குணமும் சேர்ந்த ஒரு వ్యక్తి தான் பெரியவா. இந்த 8 குணத்தையும் ஒன்னொன்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அவர்கிட்ட. அந்த 8ம் சேர்ந்து, அதுதான் அங்கே வேடிக்கை. தயை அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு தயை, அன்பு, இரக்கம் அப்படின்னா எல்லாத்தையும் தானே வரும். இப்போ தான் வரும், அப்போ தான் வரும், கார்த்தால தான் தயவு வரும், சாயந்தரம்லாம் வராது, இதானே உண்டான்னு விசிட்டிங் அவர்ஸ் அதுக்கு இல்லை. யாரை பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் எப்பொழுதும் அன்போடு இருக்கிறது, இறக்கப்படுறது தான் தயை. கேட்குறாரு, அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள்? கிடையாது. அப்படி ஒரு தயை இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா அது எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணும். இளையாத்தங்குடி அப்படிங்கிற இடத்துல பெரியவா இருந்தா, அங்கே இருக்கிறதே கும்பகோணத்தில் ஒரு பெரிய டாக்டர், பெரியவா பக்தர். அவர் வாரம் பெரியவாளை போய் தரிசனம் பண்ணுறதுக்கு போவர். போகிறதே நிறையா காஸ்ட்லி பழங்கள்லாம் வாங்கிட்டு போவார். நல்ல ஆப்பிள், மாதுளை, மலைப்பழம், இது மாதிரி நல்ல காஸ்ட்லி பழங்கள்லாம் பெரியவா சாப்பிடணுங்கிறதுக்காக வாங்கிட்டு போவார். கூட நிறையா வாங்கிட்டு போவார். வாரம் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டுருக்கார். ஒரு வாரம் போகிறதே இவர் உள்ள தரிசனத்துக்கு போகிறார். அப்போ தான் இத்தனை நேரம் தரிசனம் கொடுத்துட்டு பெரியவா உள்ளே போகிறா. அது மாதிரி ஸ்டேஜ். இவர் போனோன்னா ரெகுலராக வரதுனால மேலூர் ராமச்சந்திரியர் அப்படின்னு பெரியவாள்கிட்ட கூட இருந்தவர், கைங்கரியம் பண்ணுறவர். அவருக்கு டாக்டர் தெரியும். உடனே இவர் டாக்டரை பார்த்தோன்னே, டாக்டர் சீக்கிரம் வாங்குவா, பெரியவா உள்ளே போயிடுவா. அப்புறம் உள்ளே போனால் ஸ்நானம் பண்ணி பூஜை வாயி எல்லாம் வரத்துக்கு இன்னும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும், சீக்கிரம் ஓடி வந்து பார்த்துருங்கோ அப்படின்னு. அப்படி ஏந்துன்னு உள்ள கிளம்புற பெரியவா இவர் உடனே, டாக்டர் வந்திருக்கிற கும்போணம் அப்படின்னா நின்றுண்டே பார்த்தா. இவர் உடனே கூடையில் பழத்தெல்லாம் வச்சார், நமஸ்காரம் பண்ணார். பண்ணினோன்னு பெரியவா கிட்டா, உடனே கிளம்புறையோ இருப்பியோ அப்படின்னா. இல்லை இருக்கேன் பூஜை அப்படி. அப்போ நான் பூஜையெல்லாம் முடிச்சுன்னு அப்புறம் இருக்கலாம் இல்லையோ அப்படின்னு. ஆமாம்மா, இருந்து பார்த்துட்டு தான் போகிறேன். சரி அப்படின்னா உள்ளே போயிட்டா. இவர் உடனே டாக்டர் என்ன சொன்னார், இந்த மேலூர் மாமாட்ட, மாமா பழத்தெல்லாம் எடுத்து பத்திரமா உள்ளே வச்சுங்கோ, ரொம்ப காஸ்ட்லி பழம், இதான் மடத்து பிடிச்சாலாம் வேட்டு விட்டுற போகிறது, ஜாகிரதை எடுத்து உள்ளே வச்சுங்கோ, நான் பெரியவாளுக்குன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அவர் ஆஹா அப்படின்னார், எடுத்துன்னு போயிட்டார். சரியா போச்சு. அப்புறம் பெரியவா பூஜைக்கு வந்தால் பூஜை ஆச்சு, எல்லாம் பண்ணார். இவர் டாக்டர் பாத்திரம் எல்லாம் முடிஞ்சது. பூஜையெல்லாம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அவள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பா. ஏன்னா 4 மணிலேருந்து விடிகாரத்தாலேருந்து இருக்கா. அங்கங்கே எல்லாம் கிடைச்ச இடத்துல எல்லாம் தலையை சாச்சுன்னு இருக்கு. பெரியவா பிட்சை எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு உள்ளுக்குள்ளே அந்த உள்ளே போய் உட்காந்துண்டா. ஜன்னல் இப்படி பின்னாலே இப்படி ஜன்னலில் சாஞ்சின்னு உட்காந்துட்டு ஒரு கூட இருக்கிற பையன் அவன்கிட்ட கேட்டா, இண்டா இந்த கும்போணத்துலேருந்து டாக்டர் வந்தாரே கார்த்தால, அவர் அங்கே தான் வெளியில் ஹாலில் எங்கேயானு இருப்பார், அவர் இருந்தார்னா நான் உள்ளே கூப்பிட்டேன்னு கூப்பிடுவார் அப்படின்னா. அவரோட கூட யாரானு வந்தால் அவளையும் அழிச்சுன்னு வர சொல்லு அப்படின்னு. போனார். அந்த ஓரமாக டாக்டர் உட்காந்துருக்கார். உங்களை பெரியவா உத்தரவாரது கூப்பிட்றான்னு. உடனே இவர் சந்தோஷம். 2 பேருமா போனால், அவரோட வந்த ஃப்ரெண்டு 2 பேரும் போனோடனே அந்த பையன்கிட்டையும் சொன்னால், இந்த தாடி வச்சு நம்ம பூஜை கட்டில் மாமா இருப்பார், மேலூர் மாமா, தெரியுமோ இல்லையோ உனக்கு அவரை அப்படின்னா. ஆமாம் அப்படின்னு. அவர் அங்கே பூஜை கட்டு தான் படுத்துன்னு இருப்பார். அவர் படுத்துன்னு தூங்கின்றா எழுப்பாத, முழிச்சிருந்தார்னா கார்த்தால டாக்டர் கூடையில் பழம்லாம் வாங்கிட்டு வந்தார், அவர் தான் எடுத்து வச்சிருப்பார். அந்த பழக்கூடையை எடுத்துன்னு வர சொல்லுவீங்க, இல்லையா நீனே வாங்கிட்டு வந்துடும் அப்படின்னு. இவர் போனார். நல்ல வேளை மேலூர் மாமா முழிச்சிருந்தார். கும்போணம் டாக்டர் வாங்கி இந்த பழக்கூடையெல்லாம் பெரியவா கேட்குறான்னு, இதாக இருக்குது எடுத்துன்னு போ அப்படின்னார். எடுத்துகிட்டு வந்து அந்த கூடையை வச்சார். அந்த பையனை நீ போ அப்படின்ட்டா. இப்போ பெரியவா உட்காந்துருக்கா. எய்த்தாப்பில் பழக்கூடை, டாக்டர் பக்கத்தில் அவரோட ஃப்ரெண்டு. இந்த கூடையை திறந்து அதில் இருக்கிற பழத்தெல்லாம் பார்த்துட்டு அதுலேருந்து 4 வாழைப்பழம், ஒரு 2 ஆப்பிள், 2 மாம்பழம், இப்படியே ஒவ்வொன்றா எடுத்து ஒரு இன்னொரு மூங்கி தட்டில் வச்சா. வச்சுட்டு டாக்டர்கிட்ட கேட்டால், ஆமாம் எனக்கு என்ன வயசாகிறது உனக்கு தெரியுமோ அப்படின்னா. அவர் திடீர்னு என்னப்போ கணக்கு என்ன,
உடனே அவர் சொன்னார், இல்லை 65 அப்படின்னு. 65 வயசாக இருக்குது. நீ டாக்டர் தானே அப்படின்னா. அவர் பார்த்தார், என்ன இப்போ புது கேள்வியாக இருக்குது, கும்போணம் டாக்டர் தான் ஐசு முழுக்கலும் சொல்லின்னு இருக்கு. இப்படி கேட்டோன்னா அவர் என்ன பண்ணார், கும்போணத்தில் எல்லாரும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கான்னார். எது கேட்டேன்னா, நீனும் ஒரு டாக்டர், நீனே சொல்லு, ஒரு 65 வயசு கிழவன் இந்த கூட பழத்தையும் தின்னான்னா அவன் உடம்பை என்னத்துக்காகவும் சொல்லு அப்படின்னா. இது சொன்னோன்னே டாக்டருக்கு எங்கேயோ இடிக்கிறாப்புல இருக்கு. என்ன பதில் சொல்றது? பேசாத இருந்தார். உடனே, உனக்கு இன்னொன்று தெரியுமோ, இந்த மடத்துல ஒரே பெருச்சாளி, அதுல பழம்பெருச்சாளி யாரு தெரியுமோ, நான் தான் அப்படின்னா. ஏன்னா எல்லாரும் எனக்கு அப்புறம் வந்தவா தான். இந்த மடத்து பெருச்சாளியிலே பழம்பெருச்சாளி நான் தான் அப்படின்னா. இப்படி சொன்னோன்னே டாக்டருக்கு புரிஞ்சு கொடுத்து, பெரியவா உள்ள போயிட்டாளாக்கும் நினைச்சுட்டு நம்ம மேலூர் மாமாட்ட சொன்னதை ஒட்டு கேட்டுட்டார். என்ன சொன்னார் கார்த்தால இவர்? மாமா காஸ்ட்லி பழங்கள் வாங்கிட்டு வந்தீங்க, பத்திரமா வச்சுங்கோ, மடத்து பெருச்சாளியெல்லாம் வேட்டு விட்டுற போகிறது. பெரியவா காலையில் விழுந்துடுத்து தெரிஞ்சுது. இதுக்கு மேலே இவர் என்ன பதில் சொல்லுவார்? மூஞ்சி சுருங்கி போயிடுத்து பிசாத உட்காண்டிருக்க. இப்படி ஆரம்பித்தா உடனே சொன்னா, இங்கே பாரு, உனக்கு இல்லை, இங்கே வரவா அத்தனை பேருக்கு சொல்கிறேன், இங்கே வரவாளெல்லாம் நீங்கள் காஸ்ட்லியாக எனக்கு பழம் வாங்கிட்டு வாங்கன்னு நான் ஒத்துட்டையும் கேட்கல. நான் கேட்டேன், நான் உங்கள்கிட்ட இருக்கிறதுலே கும்போணத்தில் காஸ்ட்லியாக எனக்கு பழம் வாங்கிட்டு வந்து கொடுன்னு. நான் யார்கிட்டையும் எதையும் கேட்கல. இதை வாங்கிட்டு வாங்கோ, அதை வாங்கிட்டு வாங்கோ, காஸ்ட்லியாக வாங்கிட்டு வாங்கோ, சீப்பாக நான் ஒன்றும் சொல்லலை. நீங்கள்லாம் என்னை பார்க்க வரதே வெறுங்கையாக வர முடியாது, என்கிட்ட இருக்கிற பிரியத்தினால ஏதோ வாங்கிட்டு வரேன், அவ்வளோதான். அதனால் நீங்கள் பிரியப்பட்டு தான் எனக்கு வாங்கி கொடுக்குறீங்களே வழிய நீங்கள் வாங்கி கொடுக்கணும்னு நானும் எதிர்பார்க்கல, நான் கேட்கவும் இல்லைப்பா. உடனே அடுத்தது, அப்படி நீங்கள் பிரியப்பட்டு வாங்கி என்கிட்ட கொண்டு கொடுக்குறீள், ஒன்று தெரிஞ்சுக்கோ, எனக்குன்னு தானே வாங்கிட்டு வந்து கொடுக்குற அப்படின்னா, எனக்கு முன்னால் வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டீன்னா அதுக்கப்புறம் அது என்னோட சாமான், அது என்னோட தான் ஆயிடுறது. உன் கையில் இருக்கிற வரைக்கும் தான் உன்னோடது. அது என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா என் சாமான். அதுக்கப்புறம் எனக்கு கொடுத்ததை என் சாமானை நான் எப்படி தான் யூஸ் பண்ணணும்னு நீ சொல்லப்படாது, நான் தீர்மானம் பண்ணும். நீங்கள் வரவாள்லாம் 1000 சாமான் கொண்டு வருவேள், உங்கள் எல்லாருக்கும் ஆசை நானே தான் யூஸ் பண்ணணும்னு. அதுக்காக இனிமேல் மடத்துக்கு எல்லாரும் வாங்கிட்டு கொடுக்குற அரிசி மூட்டை முழுக்கில் நானே சாப்பிட முடியுமா? வாங்குகிற கரிகா முழுக்கில் நானே திங்க முடியுமா? நீங்கள் கொடுக்குற பழம் முழுக்கில் நானே திங்க முடியுமா? எல்லாரும் எனக்குன்னு தான் வாங்கிட்டுறேள். இதை எங்கான்னு சாத்தியமா? ஒரு மனுஷனால் திங்க முடியுமா? இல்லை தின்னாதான் உடம்பு தாங்குமா? தாங்காது. அப்போ என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அது என் உடமையாயிருது. அதை நான் எப்படி செலவழிக்கணும்னு நான் தான் தீர்மானம் பண்ண, நீங்கள் பண்ணக்கூடாது. இதுக்கெல்லாம் இஷ்டம் இருந்தால் எனக்கு எல்லாரும் ஏதானு கொண்டு வாங்க, இல்லைன்னால் நீங்கள் ஏதோ கொண்டு வந்து வச்சுட்டு இவா திங்கப்படாது, அவா திங்கப்படாது, இவா தான் அத்தை பண்ணணும், இதை பண்ண. நீ யார் எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு? நீ யார் எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு? நீ இனிமேல் ஒரு சாமான் வாங்கி கொடுத்துட்டேங்கிறதுனால நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணுமா? ஆர்டர் பண்ணுவியா? முடியாது. அப்படி நினச்சின்னா ஒன்றும் பண்ண வேண்டாம், எனக்கு நான் கேட்கலையே உங்கள்கிட்ட. என்னமோ கருத்தால பழத்தை வாங்கி கொண்டு வச்சுட்டு மடத்து பெருச்சாளியெல்லாம் வேட்டு விட்டுரும், எடுத்து வச்சுக்கோங்கிற. அந்த மடத்தில் கைங்கரியம் பண்ணுவாள் யாரானும் குறைவா பேசிட்டா மட்டமாக பேசிட்டா பெரியவாளுக்கு ஒரு ரோசம் வரும் பாருங்கோ, அப்படி ஒரு ரோசம் வரும். அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பா. எப்பேற்பட்ட பணக்காரனாக இருந்தாலும் தூக்கி அடிச்சிடுவா. நீ வேணால் பணக்காரனாக இருக்கலாம், அவன் பண்ணுற காரியத்தில் ஒன்று பண்ண முடியுமா அவனால்? இங்கே வந்து அவள்லாம் வெறும் சாப்பாட்டுக்கு இல்லாத மட்டும் என்கிட்ட இல்லை, குரு சேவை குரு கைங்கரியம்ங்கிற புண்ணியத்துக்காக என்கிட்ட வந்து பண்ணுறாளே வழிய
ஒருத்தரும் எதையும் எதிர்பார்த்து நீங்கள் வந்து பண்ணல. அப்படி சர்வீஸ் பண்ணுறவாட நீ யாரும் மட்டமாக பேசுகிறதுக்கு? இன்னும் பெருச்சாளிங்கிற நம்மளா சாதம் போட்டு வளர்க்குறோம், வெள்ளை கொழு கொழுன்னு பெருச்சாளி திட்டுறதுக்கு வாயில் வந்தது சொன்னா. சரி அப்படியே வச்சுக்கோ, எனக்கு கொடுக்கறத அவள்லாம் எடுத்துட்டா என்ன தப்புன்னா. எடுத்துட்டா என்ன தப்பு? எல்லாருக்கும் வயிறு இருக்குது, வாய் இருக்குது, சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கும். எல்லாருக்கும் வீடு இருக்குது, வாசல் இருக்குது, குழந்தைகள் குட்டி இருக்குது. அவளோ நாள் முழுக்க என்னோடையே வேலை செஞ்சுட்டு இருக்கா. அவளுக்கும் வீட்டுக்கு ஒரு ஆப்பிள் கொண்டு போகணும், குழந்தைகளுக்கு ஒரு வாழைப்பழம் கொடுக்க ஏதானும் இருக்கலாமே ஆசை இருக்கும், தேவை இருக்கும். அப்படின்னா அதுக்கு எங்கே போய் வாங்குவா? என்கிட்ட தான் கேட்கணும். என்கிட்ட கேட்டால் நானும் ஒரு சன்னியாசி, நான் எங்கே போய் சம்பாதிப்பேன்? அப்போ நான் என்ன பண்ணலான்னு, உங்களை மாதிரி கொண்டு கொடுக்கறது, எனக்குன்னு கொண்டு கொடுக்கறது நானும் யூஸ் பண்ணிட்டு அவளுக்கும் கொடுக்குற. ஒரு முதலாளியோட ஒரு எஜமானனோட குணம் என்ன அப்படின்னு நமது சாஸ்திரம் நமக்கு வர வருமானத்தை எப்படி யூஸ் பண்ணணும்னு நமக்கு தர்மசாஸ்திரம் சொல்கிறது.